அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா உயர்கல்வி, காலேஜ் எஜுகேஷன் ரொம்ப ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்ட்டுங்க. அதாவது என்னென்னா உயர்கல்வி அப்படின்றது எப்பயுமே ஜாதகப்படி நம்ம 9ஆம் பாவத்தை தான் சொல்லுவோம், சரிங்களா. 4ஆம் பாவம் அப்படின்றது அடிப்படை கல்வி, ஸ்கூல் எஜுகேஷனையும், 9ஆம் பாவம் அப்படின்றது உயர்கல்வி, கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது 9ஆம் பாவம். அப்போ ஜாதகப்படி ஒருத்தருக்கு உயர்கல்வி இருக்கணும், அவர் காலேஜ் படிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு கொடுப்பனை அப்படின்னு பார்த்தோம்னா, ரூல் 9ஆம் பாவ உபநட்சத்திரம், நீண்ட நட்சத்திரம் 4, 9, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு உயர்கல்வி உண்டு. அதுவே 9ஆம் பாவ உபநட்சத்திரம், நீண்ட நட்சத்திரம் 3, 8 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு படிப்பு இல்லை, உயர்கல்வி இல்லை. அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக், சரிங்களா. இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்துங்க, ஜாதக டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் ஜாதகருடைய டீட்டெயில்ஸு. இப்போ இவருக்கு உயர்கல்வி இருக்குமா இருக்காதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ காலேஜ் எஜுகேஷன் அப்படின்னா 9ஆம் பாவமாக, 9ஆம் பாவம் கடகராசியில் விழுந்திருக்குதுங்க, 17 டிகிரி. 9ஆம் பாவத்தோடைய உபநட்சத்திரம் புதன். அந்த புதன் நின்ற நட்சத்திரம் என்னன்னு பார்த்துக்குவோம். புதன் நின்ற நட்சத்திரம் சந்திரன். இந்த சந்திரன் 4, 9, 11 இதில் எதனா ஒரு வீடை குறிக்காட்டினாலும் போதும், 3மே குறிக்காட்டணுன்ற அவசியம் இல்லை. 4, 9, 11 இந்த வீட்டில் எதனா ஒரு வீடை குறிக்காட்டினாலும் இந்த ஜாதகருக்கு உயர்கல்வி உண்டு. அப்போ இந்த புதன் நின்ற நட்சத்திரம் சந்திரனுடைய குறிக்காட்டி நம்ம கீழே பார்த்துடலாம். சந்திரனுடைய குறிக்காட்டி 9வது வீடு, 11வது வீடு, இந்த 2 வீடுகளையும் குறிக்காட்டுது. அப்போ இந்த ஜாதகருக்கு உயர்கல்வி உண்டு அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்குங்க, சரிங்களா. ரொம்ப சிம்பிளாக கல்வி இருக்குமா இருக்காதா அப்படின்றத நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி விவரத்தில் நம்ம ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம். அதே மாதிரி எது மாதிரியான கல்வி அப்படின்றது இந்த உபநட்சத்திரம் புதன் தான் பதில் சொல்லும். இந்த உபநட்சத்திர புதன் 10வது வீட்டுடைய தொடர்புகள் ஏற்படுத்திச்சுன்னா தொழில் கல்வி, ஒரு மருத்துவம், ஒரு இன்ஜினியரிங் இந்த மாதிரியான விஷயத்தை சொல்லும். அதுவே 8வது வீட்டுடைய தொடர்புகளை இந்த புதன் ஏற்படுத்துச்சுன்னா ஒரு ஷார்ட் டைம் கோர்ஸ், ஐடிஐ, டிப்ளமோ இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும். இப்போ இந்த ஜாதத்தில் பாருங்கள், 9ஆம் பாவ உபநட்சத்திரம் புதன் 10ஆம் பாவத்துக்குள்ளே டெபாசிட் ஆகிருக்கிறதால இவர் தொழில் கல்வி படிப்பார் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து புதன் ரட்டப்பட ராசியில் விழுந்திருக்கிறதால இவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட 2 விதமான கல்வி படிப்பார் அப்படின்ற விஷயத்தை எல்லாமே நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம்.